குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்தரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் வேணா அது வேற. அங்கேயும் அப்பா அம்மா வேணாம், அண்ணன் தம்பி வேணாம். ஆனா அவன் இருந்தா போதும், யார் இறைவன் இருந்தா போதும். ஆனா இவரும் அதான் சொல்றாரு, எனக்கு அம்மாவை விட அப்பாவோட அண்ணனை விட அண்ணன் தம்பியை விட எல்லாத்த விட எனக்கு தமிழ் முக்கியம். ஏன் சொன்னார் என்றால், அந்த தமிழை அவர் எதற்கு பயன்படுத்தினார் என்றார், எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுளுமை கட்டையில் நீர் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடத்தோடின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே என் செந்தமிழே கண்ணுரங்கு என்று சொன்னார். அப்ப தாலாட்டிலே கூட தமிழை கொண்டு வந்து சமத்துவம் பேசிய மொழி தமிழ் என்கிற காரணத்தினால் அவர் சொன்னார். தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் அயலுறும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர் என்று சொன்னவன் பாரதிதாசன். எல்லாம் எனக்கு வேணாம், மொழி மட்டும் வேண்டும் சொன்னார். ஆனால் அத்தோடு நின்றாரா? இல்லை. மொழி மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை ஏன் முன்னிறுத்தினார்? அந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது, அந்த மொழி மட்டும்தான் எல்லோரும் சமம் என்று சொன்னது, அந்த மொழி மட்டும்தான் அறிவியலை கொண்டு வந்து சேர்த்தது, அந்த மொழி மட்டும்தான் இந்த உலகளாவிய பிரபஞ்சத்தை பற்றிய வாழ்வியலை கொண்டு வந்து சேர்த்தது. ஆக எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற இந்த மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான அடையாளம், அதுல எல்லாம் இருக்கிறது என்பதற்காக தான் சொன்னார்.